Welcome to Locker Room Tamil, செகண்ட் எபிசோட் ஆஃப் ஃபுட்பால். ஸோ ஒரு 1 வீக் தான் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடிகிறதுக்கு இருக்குது. ஸோ என்னென்ன டீம் எப்படி எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் இது ஸ்ட்ரென்த் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேணால் இந்த எபிசோடில் அப்படியே பார்க்கலாம். ஸோ சூர்யா, சந்தோஷ் யாராவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஆர்சனல் வைஸ் பார்த்தீங்கன்னா, மிக்கல் மெரினோ சைன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ம் கம்ப்ளீட்டட் அந்த டீல். ஸோ ம் மிக்கல் மெரினோ வந்துட்டாருன்னா, அவங்களோட மிட்ஃபீல்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஆகிடும். அண்ட் சிட்டி ஆஸ் அ சிட்டி ஃபேனா சிட்டி யாரையாவது சைன் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு எந்த பிளேயரையும் அவங்க ஸ்கவுட் பண்ணுற மாதிரி தெரியல. ம் அவங்கள்ட்ட நல்ல விங்கர்ஸ் இருக்காங்க. ஸோ தே சைன்ட் சவினியோ. சவினோ வாஸ் குட் ஃபார் த லாஸ்ட் 2 மேட்சஸ். ஸோ அவங்க சைன் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டர்ஸ் தான் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ம் பிகாஸ் டிஃபெண்டர்ஸ்னால நாங்கள் சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்டிங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இப்போதைக்கு. பிகாஸ் ம் கம்யூனிட்டி ஷீல்ட் ஃபைனல்ஸ்லையும் சரி, இப்போ அந்த செல்சி மேட்ச்லையும் சரி, இப்போ இப்சிச் டவுன் கூட மேட்ச்லையும் சரி, ம் ஆம், அவங்களோட டிஃபென்ஸ் வந்து கொஞ்சம் வல்னரபுளாக தான் இருக்கு. ம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணாங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கு இன்னும் பெட்டராக போகணும் நினைக்கிறேன். ஆர்சனல் சொன்னனால ஆக்சுவலி மிக்கேல் மெரினோ சைன் பண்ணுறது ஓகே, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு அட்டாக்கர் மட்டும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் ஏரியா மட்டும் எப்படி ஒரு இப்போ சிட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹாலண்டு, கெவின் டி ப்ரூய்னா அந்த ஒரு ஃபைனல் ஆக்ஷன் வந்துட்டு எங்கேயும் திடீர்னு அது ஒரு அன்ஸ்டாப்பபிள் இது அவுட் ஆஃப் நோவேர் ஒரு சான்ஸ் கிரியேட் பண்ணுறதோ இல்லை ஒரு கோல் ஸ்கோர் பண்ணுறதோ. ஸோ அந்த ஏரியாவில் ம். பார்த்தா சாக்கா மட்டும்தான் இருக்கான். பட் எல்லா மேட்சும் அவனை மட்டும் நம்பிட்டு இருக்க முடியும். ஸோ அட்டாக்ல அந்த ஏரியாவில் இன்னொருத்தர் யாராவது சைன் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி ஆமாம், மெரினோ வந்துட்டா மிட்ஃபீல்டு வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொட்டேஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஃபார் லாஸ்ட் சீசன்லாம் வந்துட்டு பார்ட்டி ஃபுல் இன்ஜூர் ஆகிட்டான். அதனால் வெறும் ரைஸு, ஹேவர்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரைக்கர் ஆடாமல் அப்போ வந்துட்டு சென்டர் மிட் ஆடிக்கிட்டு இருந்தான் போன சீசன். பாதி சீசன் வந்துட்டு அவுட் ஆஃப் பொசிஷனில். ஸோ அதுவும் வந்துட்டு இப்போ மெரினோ வந்தால் எனக்கு தெரிஞ்ச அந்த ஏரியாவில் கொஞ்சம் ரொட்டேஷனுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி யுனைட்டடும் இப்போ யுகாட்டி சைன் பண்ண போறாங்கன்னு பேசிட்டு இப்போ டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு பதிலா ம் அவங்க ஸ்காட் மெக்டாமினே வந்து நெப்போலிக்கு கொடுக்கறதா பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த டீல் செக்யூர் ஆயிடுச்சுன்னா மெக்டாமினே லீவ் ஆயிடுவாரு. ம் லீவ் ஆயிட்டு உகார்டே வந்தாருன்னா அவங்களோட மிட்ஃபீல்டும் கொஞ்சம் டைனமிக்கா இருக்கும், ஸ்டாட்டிக்கா இல்லாம. இப்போ அவங்க ஆடுறது பார்த்தீங்கன்னா எரிக்சன் ஆடினாங்க. அது ஒன்றும் அவ்வளோ இதுவாகல. ம் ஸோ இப்போ உகார்டே வந்தாருன்னா அவங்களோட மிட்ஃபீல்டும் கொஞ்சம் ப்ராமிசிங்காக மாறும். ஆமாம், ஆனால் யுனைட்டடுக்கு இன்னும் என்ன பிரச்சனைனா மற்ற பொசிஷன்லேயும் அவங்களுக்கு டெப்த் இல்லை. அதாவது நல்ல குவாலிட்டி டெப்த்து. இப்போ தான் இது சென்டர் பேக் 2 பேர் சைன் பண்ணாங்க. மேத்திஸ் டெலிக்ட்டும் லென்னியோரோ ப்ரீ சீசன்லேயே இன்ஜூர் ஆகிட்டான். ஸோ எனக்கு ம். தெரிஞ்சு யுனைடெட் சைன் பண்ணுற பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்க இன்ஜுரி ப்ரொஃபைல் வந்துட்டு பார்த்து சைன் பண்ணணும். ஏன்னா வருஷம் எல்லா சீசனுமே இது மாதிரி யாராவது ஒரு பிளேயர் வந்துட்டு இன்ஜூர் ஆகி போயிட்டான். போன சீசன் அப்படி தான் லிசாண்ட்ரோ மார்டினஸ் ஸ்டார்டிங்கில் இன்ஜூர் ஆகிட்டான் பாதி சீசன். அந்த ஒரு விஷயத்தில் வேணால் இப்போ கரண்ட்டு ஆர்சனல் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பாராட்டலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் சைன் பண்ணுறதும் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒழுங்காக இப்போ அதனால தான் எமில் ஸ்மித்ரோ விற்றோம். அவன் விற்றோடனே அவன் ஃபுல்லாக போயிட்டு நல்லா தான் விளாடுறான். பட் அவனோட மெயின் கன்சர்னே வந்துட்டு இன்ஜுரி ரெக்கார்டு வந்துட்டு நல்லா இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு அந்த ஒரு சீசன் வந்துட்டு செமையாக பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கு அடுத்த சீசன்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக இன்ஜூர் ஆகிட்டே இருந்தான். ஸோ ஐ திங்க் யுனைடெட் வந்துட்டு நெக்ஸ்ட் ஆப்வியஸாக அவங்களுக்கு தேவை. பட் அவங்க சைனிங் பண்ணும்போதே வந்துட்டு பிளேயர்ஸோட இன்ஜுரி ரெக்கார்ட்ஸ் பார்த்து சைன் பண்ணணும். பட் அவங்க மெக்டாமினேவை செல் பண்ணிட்டு அவங்க உகார்டே வாங்குறது எனக்கு என்னமோ அது இன்னும் அவ்வளோ பெரிய பிரில்லியன்ட் மூவா எனக்கு தெரியல. பிகாஸ் மெக்டாமினே எப்பவுமே அவங்களுக்கு ப்ராமிசிங்கா விளையாடி இருக்கான். ம் மேட்ச் வின்னிங் கோல்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கான். ஸோ ஆமாம், உகார்டே வந்து மெக்டாமினே. எந்த அளவுக்கு அவர் ப்ராமிசிங்கா ஆடுவாரு, இப்போ வந்தா கூட எனக்கு எந்த அளவுக்கு அடாப்ட் ஆகி அவ்வளோ பிரீமியர் லீக் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு ஆடுவாருன்னு எனக்கு தெரியல. ஆமாம், மெக்டாமினே விற்கிறது எனக்கும் புரியல. ஏன்னா அவன் இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்துட்டு மோஸ்ட்டாக அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடுவான். சில சமயம் வந்துட்டு அட்டாக்கிங் மிடில் ஆடுவான், சில சமயம் சென்டர் மிடில் ஆடுவான். பட்
அது ஒன்று. ப்ளஸ் அவன் இருந்தால் ஒரு நல்ல ரொட்டேஷன் ஆப்ஷன் அவங்களுக்கு. அவன் வந்துட்டு ஒரு மட்டமான பிளேயர்லாம் இல்லை, ஒரு நல்ல ரிலேயபிளான ஒரு பிளேயர் தான் அவன். ஸோ அவனை விற்று வாங்குறது வந்துட்டு அவன் ஸ்குவாடில் வச்சுக்கிட்டே வாங்கலாம் பெட்டர். சந்தோஷ், நீங்கள் தான் யுனைடெட் ஃபேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா கேசிமிரோவை செல் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் மெக்டாமினே கேம் அவுட் ஆஃப் த பாக்ஸ். பட் பட் பரவாயில்ல. கேசமிரோ செல் பண்ணணுன்னா அவனுக்கு இப்போது போன சீசன் தான் வாங்கினாங்க, ப்ளஸ் வயசாகிடுச்சு அவனுக்கு. அவன் திருப்பி விற்றாலும் வந்துட்டு ஒரு ப்ராஃபிட் வருமா அப்படின்ற டவுட்டு தான். மேபி டீம்ஸ் ஃப்ரம் சவுதி இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பட் அவங்களும் ஃபுல் பேக் பண்ணிட்டாங்க. பட் கொஞ்சம் இந்த பிஎஸ்ஆர் ரூல்ஸ் அண்டு இந்த யூஎஃப்ஆ எஃப்எஃப்பி ரூல்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும்போது யாராச்சும் செல் பண்ணி ஆகணும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்காட் மெக்டாமினே தான். ஸோ ஆப்வியஸாக ஒரு 30 மில்லியனுக்கு இஸ் கோயிங் டு நேப்பலி. ஸோ ஒரு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நான் மேனுவல் உகாட்டேவை பார்க்குறேன். ஆக்சுவலி அவர் ஸ்போர்ட்டிங்கில் இருக்கும் போது நல்லா பண்ணார் அந்த போர்ட்டுகல் லீக்கு. பட் பிஎஸ்ஜியில் அவ்வளோவா சான்சஸும் கிடைக்கல, பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப மீடியா குறை தான் இருந்திருக்கு. பட் வராரு, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அது ஓகே. பட் ஆமாம், யுனைடெட் ஆனால் இப்போ நேற்று மேட்ச் வேறு தோத்துட்டாங்க. பட் தெரிஞ்சு மேட்ச் வந்துட்டு ஆக்சுவலி ஜெயிச்சிருக்கணும். அவங்க தான் வந்துட்டு ஃபுல்லாகவே டாமினண்ட்டாக இருந்தானுங்க. இந்த ஒரு டிஸ்அலோடு கோல் அது இல்லைன்னா. பட் எனக்கு தெரிஞ்சு போன சீசனோட இந்த சீசன் வந்துட்டு யுனைடெடோட கேம் வந்துட்டு ரொம்பவே பெட்டராக இருக்குது. மேபி வந்துட்டு லிசாண்ட்ரோ வந்துட்டு பாதி சீசன் ஆடல, அதனால இருக்கலாம். ப்ளஸ் இப்போ சீசன் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறதுனால அதனாலையும் இருக்கலாம். டிஃபென்ஸும் மிட்ஃபீல்டுமே வந்துட்டு ஒரு மேட்ச் நேற்று பிரைட்டன் கூட டாமினேட் பண்ணதுன்னு பார்த்தா யுனைடெட் நல்லாவே டாமினேட் பண்ணாங்க. சிட்டியும் பார்த்தீங்கன்னா இப்ஸ்விச் டவுன் கூட பிரில்லியண்டாக அட்டாக்கிங் நல்லாவே இருந்துச்சு. அகைன் நான் சொல்கிற மாதிரி அந்த டிஃபென்ஸ் மட்டும்தான் எனக்கு இன்னுமே உறுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு மாதிரி டிஃபென்ஸ் இன்னும் அந்த அளவுக்கு ஒழுங்கா இல்லையோ, கொஞ்சம் ரொம்பவே வல்னரபிளா இருக்காங்களோன்னு தோணுது. அதுவும் சென்டர் பேக்ஸ் ரூபன் டியாஸும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒன்றும் பெருசா எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி தெரியல. ஸோ பிஃபோர் த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ முடியறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிஃபெண்டர் சென்டர் பேக் மாதிரி சைன் பண்ணாங்கன்னா தேல் பி குட் இன் த டிஃபென்ஸ் சைட். அட்டாக்கிங் சைடில் வி டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம்ஸ், தே ஆர் பிரில்லியன்ட் ஆக்சுவலி. ப்ளஸ் டிஃபென்ஸுக்கு அதே மாதிரி வந்துட்டு ஒரு ராட்ரியை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர் வந்துட்டு சிட்டிக்கு கண்டிப்பாக தேவை மிட்ஃபீல்டு. அவங்க போன சீசன் வந்துட்டு ரைஸ் சைன் பண்ணணுன்னு பார்த்தாங்க அவங்களும். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அது அப்படியே லைக் அந்த பொசிஷனில் இருந்துட்டு திருப்பி வேறு யாரையுமே அவங்க டார்கெட் பண்ண மாதிரி தெரில. அதே மாதிரி டெப்ரூயினாவும் வந்துட்டு இப்போது 31 32 ஆயிடுச்சு வயசு. ஸோ அவனை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி அவங்க அந்த பொசிஷனுக்கு யாராவது பார்க்கணும். ஏன்னா அவனோட அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைலில் வந்துட்டு வேறு பிளேயரு இல்லை அவங்கக்கிட்ட. ஸோ அதே மாதிரி ஆமாம், டிஃபென்ஸ் அதே மாதிரி இப்போது கைல் வாக்கருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். அது ஒன்று. அது ஆமாம், அவங்களுக்கு ஆக்சுவலி இன்னொரு 2-3 பொசிஷனில் கூட தேவை. பட் கரண்ட் சீசனுக்கு தேவையா அப்படின்னு தெரியல. லாங் டேர்ம் சைனிங்காக வேணால் அவங்க ஏதாவது டார்கெட் பண்ணலாம். Actually, they were interested in Danny Olmo, Barcelona. இந்த டி ப்ரூய்னே ப்ரொஃபைல் மாதிரி டேனி ஓல்மோ டார்கெட் பண்ணாங்க. ஒரு கான்கிரீட் டெஸ்ட் அவங்க காட்டல. பட் இந்த சீசன் அவங்க செவினும் அவங்க டீமுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இ லுக்ஸ் ப்ராமிசிங். ஒரு ரியாட் மாரஸ் அந்த ப்ரொஃபைலில் இருக்காரு அவர் ஆக்சுவலி. ஆமாம், போன சீசனே அவங்க விங்கு தான் வந்துட்டு அட்டாக்கிங் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் வீக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. கிரீலிஷும் பெருசாக அவுட்புட் எதுவும் இல்லை. அதே மாதிரி டோக்கு நல்லா விளாடுதான். பட் அகெயின் நம்பர்ஸ் வந்துட்டு அந்த ஒரு அவுட்புட் இல்லை அவங்ககிட்டையும். ஸோ நான் ஆமாம், இது என்னமோ அதே மாதிரி இவனும் ப்ரீ சீசனில் பார்த்தேன், ஆஸ்கர் பாப். அவனும் வந்துட்டு நல்ல அடிஷன். ஆனால் ஆஸ்கர் பாப் வந்து அவுட் டில் டிசம்பர் ப்ராபப்ளி. ஆமாம், அவனும் இன்ஜுரி தான். இப்போது ஏதோ ப்ரீ சீசன் மேட்ச்சில் தான் உடச்சிக்கிட்டான் காலை. அதே ஆனால் சவினியோவும் ரொம்ப நல்லாவே விங்கில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தான்.
பிகாஸ் கம்யூனிட்டி ஷீல்ட் ஃபைனல்ஸ்ல நான் வெம்பிளேல தான் இருந்தேன். ஸோ ம் அந்த கேம் பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டோக்கோட கேம் பிளேயும் சரி, சவினியோட கேம் பிளேயும் சரி, நல்லா ம் ட்ரிப்ளிங் ஸ்கில்ஸ் 2 பேருக்குமே நல்லா இருந்தது. ம் ஸோ சான்சஸ் கிரியேட் பண்றதுக்கு அவங்க 2 பேருக்குமே நல்ல சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி அடுத்து லிவர்பூல் இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லிவர்பூல் இம்பாக்ட்ஃபுல்லான லிவர்பூல் சைனிங்கோ ட்ரான்ஸ்ஃபர் ரூமர்ஸோ எதுவுமே பெருசாக இல்லை. they are signing a goalkeeper actually. Georgia goalkeeper மாமர் தஷ்விலி ஆமாம். அவங்க சைன் பண்ணுறாங்க. மேபி ஒரு அலிசன் பெக்கருக்கு ஒரு நெக்ஸ்ட்டாக அவனை க்ரூம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். பட் ஃபீல்டு இன்பிளேல வந்து வேற யாருமே அவங்க சைன் பண்ணல. அவங்க கான்க்ரீட்டாக யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டணும்னு தெரியல. ம் அவங்க டீமுக்குள்ளே பட் அவங்க ஸ்குவாடுமே வந்துட்டு ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு மெயினாக தேவை அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற அந்த கிளாப்போட பிளேயர்ஸ் வெளியே போகிற பிளேயர்ஸ் எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ சாலா, ராபர்ட்சன், அப்புறம் வேன்டைக் கூட ஓகே, பட் இமீடியட்டாக தேவையில்லை. பட் சாலாவுக்கு கண்டிப்பாக இப்போவே அவங்க யாராவது சைன் பண்ணி டீமில் செட் பண்ணால் தான் அவன் போன அப்புறம் அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாராவது தேவை. அதே மாதிரி ராபர்ட்சன் வந்துட்டு அந்த லெஃப்ட் பேக் பொசிஷன் அப்படியே அவன் ரொம்ப ஒரு டைரக்டான ஃபுட்பால் பிளேயர். பட் கரண்ட்டு தெரியல ஆன் ஸ்லாட்டோட சிஸ்டம் எப்படின்னு. பட் அதுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி அவங்க மேபி லெஃப்ட் பேக்கும் பார்க்கணும். ஸோ மேபி லிவர்பூல் தெரியல, இன்னும் 1 வீக்கில் அவங்க என்ன பண்ணுவாங்க தெரில. பட் மேபி இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ இல்லைனாலும் அவங்க நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். கமிங் டு செல்சி, ஜாவ் ஃபெலிக்ஸ் எதை சைன் பண்ணிருக்காங்க. அவங்க இது தெருவில் போகிறோம் வரவங்களாம் பிடிச்சி சைன் பண்ணுவானுங்க. இப்போ தான் மேட்ச் பார்த்தேன் 6-2, அது ஓகே. பட் இருந்தாலும் அவங்க எதுக்கு அட்டாக் இத்தனை பிளேயர்ஸ்? ஏன்னா ஜுவா ஃபெலிக்ஸ் சைன் பண்ணுறாங்க. அவங்க ஆல்ரெடி ஜாக்சன் இருக்கான், அவன் இன்குங்கும் வந்துட்டு சென்டர் ஃபார்வர்டு விளாடுவான். பட் அவன் சென்டர் ஃபார்வர்டு ஆடலனாலும் அவன் விங்கில் எதர் சென்டர் ஃபார்வர்டு இல்லைனா விங்கில் ஆடுவான். அவங்களுக்கு விங்கும் ஆல்ரெடி வந்துட்டு நிறைஞ்சிருக்காங்க. அது போக இப்போ தான் பெட்ரோ நெட்டோ வேறு சைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஆக்சுவலி கடந்த 1 வருஷமாகவே செல்சியோட ட்ரான்ஸ்ஃபர் நடவடிக்கை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு சரியாக புரியல. ஆனால் பிளேயர்ஸ் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பர்ஸ் எல்லா பொசிஷனுக்குமே வந்துட்டு 5 பேர் வச்சிருக்கிறாங்க அவங்க. அதே மாதிரி செல்சியோட டிஃபென்ஸும் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாக அவங்களோட டிஃபென்ஸ் ஒன்றும் வால் மாதிரிலாம் இல்லை. ஆமாம், தியாகோ சில்வா வேற போனது, அந்த ஒரு கேப் வேறு அவங்க ஃபில் பண்ணணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸும் நேற்று மேட்ச் பார்த்தேன், ரொம்பவே நல்லா ஆடிட்டு இருந்தாங்க. அவங்களோட டிஃபென்ஸும் நல்லா பேக்டாக இருக்குது. வித் கிறிஸ்டியன் ரொமேரோ நல்ல ரொம்பவே அண்டர் ரேட்டட் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே நல்லா தான் வந்திருக்கு, அர்ஜென்டினாக்கும் சரி ஸ்போர்ட்ஸுக்கும் சரி. அவனை விட வேண்டிவன் வந்துட்டு அவனோட அடிஷனும் வந்து, அதுவும் being a tall CB and being fast, it's not common for everybody. வேன்டைக்கு அப்புறம் டால் அண்ட் ஃபாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நான் அவனை தான் சொல்லுவேன். ஸ்பர்ஸுக்குமே ஆனால் மெயின் பிரச்சனை என்னென்னா டெப்த் இல்லை. போன சீசனும் வந்துட்டு அவங்க 2 பேருமே செம்மையாக விளாட்னாங்க. ஆனால் இது வேண்டிவனும் நிறைய கேம்ஸ் மிஸ் பண்ணான் இன்ஜுரினால். அதே மாதிரி இப்போவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்துட்டு இவன் இன்ஜூர் ஆகிட்டான், அவன் பென்டான்கோர். ஸோ அவங்களுக்குமே மெயின் வந்துட்டு ஸ்குவாடு டெப்த் இல்லை. ஒரு 2 ஃபஸ்ட் டீம் பிளேயர் யாராவது இன்ஜூர் ஆகிட்டாங்கன்னா அது ஃபில் பண்ணுற மாதிரி ஆள் இல்லை. ஸோ அந்த ஏரியா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்பர்ஸும் ஃபில் பண்ணணும். அது தவிர்த்து எனக்கு தெரிஞ்சு மற்ற கிளப்பெல்லாம் ஈவன் ஆஸ்டன் வில்லா வந்துட்டு நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. வெஸ்ட் ஹாம் நல்லா ஆடிருக்காங்க, பிஸ்னஸ் நல்லா இருக்கு. அதுவும் ஆஸ்டன் வில்லா வந்துட்டு மெயினாக வந்துட்டு பிரைட்டன் பற்றி பார்க்கணும். ஏன்னா டிசர்பி போனோடனே அவங்க புது மேனேஜர் கொண்டு வந்தாங்க, 31 வயசு, யாருன்னே தெரியாது. ஆனால் அவங்க லாஸ்ட் ஒரு 3 மேனேஜர் மாறியும் அவங்க விளையாடுற ஃபுட்பாலு அப்படியே ஒரே லெவலில் ஒரே சிஸ்டம்மு அது எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு அவங்களோட ஸ்கவுட்டிங் வந்துட்டு எப்படி
எப்படி இவ்வளோ நல்லா வேலை செய்யுதுன்றது வந்துட்டு ரொம்பவே நம்பவே எனக்கு தெரிஞ்ச முடியல. வரைக்கும் பிரைட்டன் ஹேஸ் a very good chance of being in top 6 this league. அகைன் ஆமாம், பிரைட்டன் கண்டிப்பாக. பட் அகைன் அவங்களுக்கும் வந்துட்டு இன்ஜுரிஸு அதெல்லாம் பேஸ் பண்ணி தான். போன சீசனே ஆக்சுவலி நான் சூப்பராக ஆடுவாங்கன்னு நினச்சேன். பிரைட்டன் கண்டிப்பாக ஏதாவது டாப் 4 இல்லை டாப் 6 வருவாங்கன்னு நினச்சேன். இது போன சீசனும் ஃபுல்லாக நிறைய இன்ஜுரிஸ் அவங்களுக்கு. சேம் வே. ஆனால் இந்த சீசன் நியூ காசில் அகெயின் அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்கு இல்லை அவங்க கேமுமே. பட் தெரியல, நியூ காசில் ஆஸ்டன் வில்லா 2 பேருக்குமே வந்துட்டு இந்த சீசன் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் விளையாடுறதுக்கு. அதனால் ஒரு கேம் முடிஞ்சிருச்சு, நல்ல வேலை. ஏன்னா போன சீசன் வந்துட்டு ஆர்சனலில் தோத்த 2 கேம் அப்படின்னு பார்த்து, ஐ மீன் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ண 2 கேம் பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கணும். அந்த 2 கேம் ஜெயிச்சிருந்தா டைட்டில் அடிச்சிருக்கலாம். ரெண்டுமே ஆஸ்டன் வில்லா ஹோம் அண்ட் அவே, நியூ கேசல் அவே கேம். ரெண்டுமே வந்துட்டு ஒரு கடுப்பான மேட்ச் அவே. ஸோ அதில் ஒரு மேட்ச் நேற்று முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸ்சர்ஸ்ன்னு பார்த்தா எல்லா கிளப்ஸுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கடுப்பான ஃபிக்ஸ்சர்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒரு 3-4 ஃபிக்ஸ்சர்ஸ். ஆர்சனல் பேயிங் பிரைட்டன். பிரைட்டன்னு, அதுக்கப்புறம் டாட்டன்ஹாம் அவே, மான்செஸ்டர் சிட்டி அவே. இதெல்லாம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், ஜெயித்தாலும் தோத்தாலும் இது வந்துட்டு சீசன் ஸ்டார்டிங்லேயே நடக்கிறதுனால பிரச்சனை இல்லை. தோத்தா கூட வந்துட்டு ஒரு லேட்டர் சீசனில் அப்புறமா வந்துட்டு ஹோமில் வரப்போ மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. மேன் யுனைடெட், லிவர்பூல். யுனைட்டெடுக்குமே ஆமாம் பார்த்தேன். அவங்களுக்கும் இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு 3-4 ஃபிக்ஸ்சர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஃபிக்ஸ்சர்ஸ். பட் அதெல்லாம் அதான் சீசன் ஸ்டார்டிங்லேயே இது மாதிரி ஃபிக்ஸ்சர்ஸ் வர்றது வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே பெட்டர். அதே மாதிரி சிட்டிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் செல்சி கூட வந்துச்சு. ஸோ அது 2 பேருக்குமே ஆக்சுவலி நல்லது. ஏன்னா இப்போது செல்சியுமே வந்துட்டு தோத்துட்டு ஏன் தோத்தோம், எதுக்கு தோத்தோம்னு சொல்லி அனலைஸ் பண்ணி நெக்ஸ்ட் கேமில் வந்துட்டு அவங்க எங்கெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும்னு பார்க்கலாம். தெரிஞ்சு செல்சிக்கு இந்த மேட்ச் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த உல்ஸ் கூட 6 கோல்ஸ் அடித்து துவம்சம் பண்ணிருக்காங்க லிட்டரலாக. ஆமாம், ஆனால் அவங்ககிட்டவும் அதே பிரச்சனை கன்சிஸ்டன்சி தான். ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு யங் பிளேயர்ஸ். போன சீசனுமே பார்த்தா வந்துட்டு அவங்க பிளேயர்ஸ் யார்கிட்டையுமே வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சியே இல்லை. ஒரு மேட்ச் வந்துட்டு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அது அப்படியே போயிடும். ஸோ அது மட்டும் மெயின்டைன் பண்ணாங்கன்னா செல்சி ஆக்சுவலி கொஞ்சம் டேஞ்சரஸான டீம் தான். அவங்க ஸ்குவாடுக்குள்ளே கன்சிஸ்டன்சி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்ச்சில் ஒரு பொசிஷன் ஒரு பிளேயர் விளையாடினா அடுத்த மேட்ச்சு விளையாடி வரான்னு சொல்லிட்டு ஒரு 100% அஷூரன்ஸ் இல்லை. ஆமாம். ஸோ அந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு பிளேயருக்கு இருந்தால் தான் அவங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இந்த மேட்ச் மடுவேக்கு ஹேட்ரிக் அடிச்சான். பட் நெக்ஸ்ட் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். பட் சப்போஸ் ஆக்சுவலி இந்த கோச் வந்துட்டு சொன்னான், இது மாதிரி என்கிட்ட இருக்கிற ஃபஸ்ட் டீம் 23 பிளேயர்ஸ் பற்றி தான் நான் கவலைப்படுவேன், மற்றவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அவன் எனக்கு யார் வேணுமோ அவங்கள மட்டும். ஸோ அது வந்துட்டு ஒரு வகையில் அது நல்ல விஷயம். ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக அந்த லைனப் தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் ஒரு அஷூரன்ஸ் இருந்தால் பிளேயர்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. விளாட தான் அவங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியும் வரும். செல்சின்னு பார்க்கக்குள்ள அவங்க டீம் மேன் கோச்சுக்கும் ரஹீம் ஸ்டெர்லிங்க்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸ்டெர்லிங் கிட்டேருந்து மூவானாவை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அவனுக்கு ப்ளஸ் அவனுக்கு கொஞ்சம் வயசாகுது, 28, 29 கிட்ட. அது போக அவனோட வேஜெல்லாம் ஃப்ரீ பண்ணணும், அதுவும் ஒன்று. ப்ளஸ் அவன் ஆக்சுவலி ஆமாம் அவன் இருக்கிறதும் அவன் இருந்தாலுமே வந்துட்டு அந்த விங்கு டிபார்ட்மெண்ட் அட்டாக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே அவங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பொசிஷன்லேயும் அவங்க 3-4 பிளேயர் வச்சுருக்காங்க. 3 விங்கர் 3 ஸ்ட்ரைக்கர்னு. ஸோ அவன் இருந்தாலுமே வந்துட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் இல்லை அப்படின்னாலும்
வந்துட்டு ஒரு சீனியர் பிளேயரை வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு யங் பிளேயரை விளையாட வைக்க முடியாது ஸ்குவாடில். ஆல்சோ இது யங் பிளேயர்ஸ் வந்துட்டு நிறைய பேர் சும்மாவும் வச்சிருக்க முடியாது ஸ்குவாடில். ஸோ யாராவது அவன் வந்துட்டு போகிறது அவனுக்கும் பெட்டர், கிளப்புக்கும் பெட்டர். Similarly, Man United like Jadon Sancho, I think ம் he might be going to Juventus. ம் நல்ல சான்ஸ் இருக்கு. ஆக்சுவலி போன வாரம் என்ன டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா, ஜேடன் சான்சோ செல்சிக்கு போவார்னு போயிட்டு இருந்துச்சு. பட்டு அது கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருக்கு. இப்போ அவனையும் வாங்கி வச்சுட்டு என்னடா பண்ணுறீங்க? இப்போ வந்து யுவென்டஸ் ஒரு போல் பொசிஷனில் இருக்காங்க ஜேடன் சான்சோ சைன் பண்ண. ம் சான்சோவோட கேஸுமே ஆமாம், போன சீசன் அவன் டார்ட்மண்ட் போயிட்டு பெட்டர் சீசன் தேர். ஆக்சுவலி இந்த சீசனுமே ஒரு இந்த ப்ரீ சீசன் கம்யூனிட்டி ஷீல்ட்லாம் நல்லா பண்ணான். ஆக்சுவலி ஒரு நல்ல கிளிம்ஸ் தெரிஞ்சது. ஹி ஹேஸ் தட் கான்ஃபிடன்ஸ். இந்த கிளிம்ஸ் பட் தெரிஞ்சது ஆக்சுவலி ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவனை சேல் பண்ணுறதுக்கு பதிலாக ஆண்டனியை சேல் பண்ணலாம். பட் ஆண்டனி சேல் ஆமாம், அகேன் அவங்க பண்ண பெரிய தப்பே வந்துட்டு யாருமே வராத ஒரு பிளேயருக்கு 100 மில்லியன் வாங்கி 100 மில்லியன் கொடுத்து வாங்கினது தான் பிரச்சனை. இப்போது அவன் பர்ஃபார்ம் பண்ணல, உடனே அவனை திருப்பி விற்கணும் அப்படின்னா விற்க முடியாது. ஸோ ஆமாம், லாஸ்ட் சீசன் ஒருமே டெஸ்பரேட்டாக இருந்தாங்க யாராச்சும் விங்கர் சைன் பண்ணணுன்னு. ம் ஸோ அதில் ஆண்டனி கிட்ட சிக்கிட்டோம். அவன் பட் இந்த சீசன் அமட்டியால் ஒரு நல்ல ஒரு ரிசர்ஜன்ஸ் தெரியுது. ஆமாம், ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ நல்ல ஒரு ப்ராஃபிட் தெரியுது. ம் அதுதான் பட் யுனைடெட் இருந்தாலுமே மேபி. யுனைடெடுக்கு லெஃப்ட் விங் வந்து ஒரு ப்ராப்ளம் தான் நினைக்கிறேன். ரைட் விங் இஸ் ஃபைன். கர்னாச்சோ அப்படி இல்லைன்னா அமாடியால் ஆடுறாங்க. ம் பட் அவங்க 2 பேருமே ப்ராமிசிங்கான யங்ஸ்டர்ஸ் தான். பட் லெஃப்ட் விங்ல ராஷ்ஃபர்ட் எனக்கு தெரியல அவர் இந்த லீக்ல ஃபுல்லாக ஆடுறா இல்லை ரொட்டேட் பண்ணுவாங்களா, யாராச்சும் ஆட போறாங்கன்னு எனக்கு லெஃப்ட் விங் தெரியல. கர்னாச்சோ ப்ரைமரியாக லெஃப்ட் விங்கில் தானே ஆடுறாரு இப்போ. ஒரு லெஃப்ட் விங் ஆமாம். ரைட் விங் ரெண்டுமே ரொட்டேட் ம் பண்ணுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் அவர் லெஃப்ட் விங் தான் ஆடுறாரு கர்னாச்சோ. நேற்று மேட்சுமே இந்த டிசலோடு கோல் கர்னாச்சோ ம் லெஃப்ட் விங்கில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. இல்லை அவங்களோட ஸ்ட்ரைக்கரும் எனக்கு ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆடினாங்க. நான் கம்யூனிட்டி ஷீல்ட் ஃபைனல்ஸில் பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மேசன் மவுண்ட் ஸ்ட்ரைக்கர் ஆடிட்டு இருந்தான். எனக்கு என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல ஸ்ட்ரைக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும். இது ஆயிலண்ட் இன்ஜுரி ஆனதால் ம் ஐ திங்க் அவங்க பிளான்ஸ் லைட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. அவங்க ஜெர்க்ஸ்கி வாங்கினாங்க, ஆனால் ஜெர்க்ஸியை வந்து டைரெக்டாக எக்ஸ்போஸ் பண்ண வேணாம், கொஞ்சம் டைம் ம் கொடுக்கலான்னு நினச்சாங்க. பட்டு எக்ஸ்போஸ் ஆகிட்டான். ஆயிலுண்டுக்கு இன்ஜுரி. ஸோ அதனால் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஸோ அதனாலே ஒரு ஃபால்ஸ் 9 வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஆமாம், போன சீசனே வந்துட்டு நிறைய வாட்டி ஆடினான் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் 9ல். ஆனால் அது ஆமாம், அது இன்ஜுரி எதுவும் பண்ண முடியாது. அதுதான் இது அவங்க ஹாய்லாண்ட் வாங்கும்போதுமே வந்துட்டு நல்ல சைனிங். பட் அகைன் அவங்க வந்துட்டு இந்த இன்ஜுரி ப்ரொஃபைல்லாம் பார்த்து சைன் எனக்கு பண்ணியிருக்கோம். தெரிஞ்சு ஆர்சனல் கிட்டேருந்து டாக்டர்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, ஆனால் இன்ஜுரி நிற்க மாட்டேங்குது. அதுதான் அவன் அனுப்பிச்சி விட்டோம் நாங்கள். அவன் இருந்த வரைக்கும் எங்களுக்கு இன்ஜுரி நிற்கலை. ட்விட்டரில் அதுக்கு தான் அழுதுட்டு இருந்தானுங்க, இது மாதிரி நாங்கள் ஆர்சனலோட டாக்டரை வாங்கிட்டோம் அப்படின்னு. நீ அவனை வச்சுக்கூடா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு என்ன இன்ஜுரிலாம் நிற்க மாட்டேங்குது, அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு ஒரு இந்த ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் யுனைடெட் பண்ண தப்பு எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, ஆரோன் வேன் பிசாக்காவை சோல் பண்ணது. ம் அவனுமே ஒரு மெக்டாமினே மாதிரி ஒரு சுச்சுவேஷனல் பிளேயர். ம் எனக்கு இன்னும் அந்த 2021 அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எம்பாப்பேவை பாக்கெட் பண்ணது ஞாபகம் இருக்கு. ம் பட் ஆரன் வேன் பிசாக்கா வந்துட்டு டிஃபென்சிவ்லி அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங். தெரிஞ்சு அவன் அவனோட பெஸ்ட்டு குவாலிட்டியே வந்துட்டு அந்த டேக்கிள் தான் பேர் போனது. ஸோ ஆப்வியஸாக
பட் அகைன் இப்போ கரண்ட் மேனேஜர்ஸ் யாருமே வந்துட்டு ஒரு அந்த ஐ திங்க் மாடர்ன் ஃபுட்பாலே வந்துட்டு அந்த ஒரு டிஃபென்சிவ் ஆஸ்பெக்ட் வந்துட்டு செகண்டரியாக தான் இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ பெப் எடுத்துக்கிட்டாலும் சரி, கிளாப் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபுல் பேக் கிட்ட வந்துட்டு அவன் ஃபுல் பேக்கு டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே இன்வால்வ் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு ஆன் த பால் அவங்க வந்துட்டு டெக்னிக்கலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ மேபி அதனால இருக்கலாம் வேன் பிசாக்கா வித்து எரிக் டென் ஆகுமே வந்துட்டு சிமிலர் சிஸ்டம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்க்குறான். இப்போ அதனால தான் வந்துட்டு அஹ், இப்போ அலெக்சாண்டர் ஆர்னால்டு எடுத்துக்கிட்டா எல்லாருமே வந்துட்டு அதுக்கு தான் சண்டை போடுறான். அவன் வந்துட்டு டிஃபென்சிவ்லி ரொம்ப வீக்கு, அவன் வந்துட்டு டிஃபெண்டே பண்ண மாட்டான், ஏதாவது நல்ல விங்கர் வந்தால் அவன் வந்துட்டு அடிச்சு தூக்கி போட்டுருப்பாங்க அப்படின்னு. பட் எல்லாரும் அவனை ஆட சொல்கிறது மெயின் எதுக்குன்னு பார்த்தா அவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தூக்கி கரெக்டாக போடுவான் ஒரு பாஸை. அந்த பாஸ் வந்துட்டு யாராலையும் அவ்வளோ அக்யூரேட்டாக அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு போடுறது வந்துட்டு கஷ்டம். ஸோ ரைட் பேக்குன்னு பேசக்குள்ள எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஷின் மேன் சிட்டி பற்றி. ம் ஸோ இப்போ வந்து மேன் சிட்டி வந்து 3 at the பேக் ஆடுறார் பெப் ஆக்சுவலி. ஸோ கேன்சலோ இருக்கிற வரைக்கும் அவர் 4 at the பேக் ஆடினார். ஸோ ம் கேன்சலோ வெளில போனதால இந்த சிஸ்டம் சேஞ்சா ஆர் இது அவரோட பிளான் ஆக்சுவலி? பிகாஸ் ப்ரீ சீசனில் பார்த்தேன் he was giving எரிக்கோ லிவிஸ் a chance with the 4 at the பேக் ஆக்சுவலி. பட் சீசன் ஸ்டார்ட் ஆனதுமே இஸ் பிளேயிங் அகைன் வித் 3 at the பேக் ஆக்சுவலி. ஒருவேளை லெஃப்ட் பேக் யாராச்சும் வந்தால் அவர் திரும்ப 4 at the பேக் போவாரா? அது ஆக்சுவலி இப்போ அவங்க எல்லா டீம்ஸுமே வந்துட்டு மெயினாக ஒரு சென்டர் பேக் லெஃப்ட் பேக் ஒரு ஹைப்ரிட் பிளேயராக. ஏன்னா இப்போ சிட்டிக்கு இப்போ லெஃப்ட் பேக்குன்னு பார்த்தா நிறைய மேட்ச்சில் வந்துட்டு நேத்தன் ஆக்கே குவார்டியோலும் வந்துட்டு லெஃப்ட் பேக் ஆடுவான். ரைட் பேக் வந்துட்டு இவன் கைல் வாக்கர் கான்ஸ்டண்ட்டாக ஆடுவான், இல்லைனா அப்பப்போ ஜான் ஸ்டோன்ஸ் யாருன்னா ஆடுவாங்க. ஸோ அது வந்துட்டு ஐ திங்க் மேபி சேஞ்ச் வந்துட்டு அப்படியே கிராஜுவலாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் இன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்துட்டு லெஃப்ட் பேக் தான் அங்கே எதர் இன்வெர்ட் பண்ணுவான், இல்லைனா சில கேசஸில் ரைட் பேக். ஸோ மேபி அதனால் தெரிஞ்சு கேன்சலோ ஆனால் ஏன் விற்றாங்கன்னு தெரில. ஏன்னா அவன் வந்துட்டு டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங் இன்வெர்ட் பண்ணி ஆடணும் அப்படின்னா. பட் தெரியல. பட் அவன் வந்துட்டு ஒரு அகெயின் அந்த ஒரு சென்டர் பேக் அண்ட் லெஃப்ட் பேக் ஆடக்கூடிய அந்த ஒரு ஹைப்ரிட் ப்ரொஃபைலுக்காக மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் பேக் வந்துட்டு இன்வெர்ட் பண்ணி போகிறானோ இல்லை ஓவர்லேப் பண்ணி முன்னாடி போயிட்டா நீ வந்துட்டு முன்னாடி இன்னும் ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த ஃபுல் பேக் வந்துட்டு சென்டர் பேக்கோட சேர்ந்து அந்த ஒரு கவர் கொடுக்கணும். அப்போது வந்துட்டு அவங்களோட கேம் வந்துட்டு ஒரு சிமிலர் டு சென்டர் பேக் இருந்துச்சுன்னா திங்க் அது ஒரு டிஃபென்சிவ் அப்பர் ஹேண்ட் கொடுக்கும்ல. சப்போஸ் டிரான்சிஷன் வருது அப்படின்னா, அது ஒரு கவுண்டர் அட்டாக்கோ ஒரு டிரான்சிஷனோ வரும்போது ஒரு சென்டர் பேக் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்டன் வில்லா கூட ஆடும்போது எங்களுக்கே வந்துட்டு ஆலி வாட்கின்ஸை உள்ளே விட்டா அவன் வந்துட்டு சொருவிடுவான் அவன் பேஸுக்கு. நேற்றே அவன் சொருவிருக்கணும் ஒரு கோலை, அது ஏதோ மிஸ் பண்ணிட்டான், ஓப்பன் கோல் மிஸ் பண்ணிட்டான். ஸோ அந்த டைம் வந்துட்டு இப்போ நாங்கள் சாலிபா இல்லை பென் ஒயிட் அந்த ஏரியாவில் இருந்தானுங்கன்னா சென்டர் பேக்ஸ் தான், பட் தே ஆர் வெரி ஃபாஸ்ட். பென் ஒயிட் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் இப்போ ரைட் பேக் ஆடுறேன், ஏன்னா வந்துட்டு இஸ் ஃபாஸ்ட். அதேமாதிரி டிம்பருமே வந்துட்டு சென்டர் பேக் தான், பட் அவன் வந்துட்டு இஸ் அஸ் ஃபாஸ்ட் அஸ் அ ஃபுல் பேக். ஜின்சென்கோ வந்துட்டு லெஃப்ட் பேக் தான், ஆனால் விடவே மாட்டான் அவன். அவன்கிட்ட தான் பிரச்சனை. ப்ரீமியர் லீக்ல மோஸ்ட் ஆஃப் த டீம் கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். மெயினாக பிக் சிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். மற்ற டீம்ஸு பார்த்தா மிட் டேபிள் டீம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி பார்க்கணுன்னா பெருசாக யாரும் எந்த ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் நடக்கலை யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ ஒரு சீசனும் வந்துட்டு சில சமயம் ஏதாவது ஒரு பெரிய பிளேயர் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் வெஸ்ட் ஹாமுக்கோ எவர்டனுக்கோ யாருனா போவாங்க. பட் இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் பெருசாக எதுவும் நடக்கலை. இப்ஸ்விச் டவுன் ஒரு நியூலி ப்ரொமோட்டட் டீம். ம் ஆக்சுவலி
கேல்வின் ஃபிலிப்ஸை வந்து அவங்க லோனாக வாங்கியிருக்காங்க. அது இது ஒரு சின்ன ட்ரான்ஸ்ஃபர். அண்டு நேற்று வந்து அவங்க மேன் சிட்டி கூட வந்து அவங்க ஃபர்ஸ்ட் கோல் அடித்தாங்க. ஆக்சுவலி இந்த ஃபர்ஸ்ட் கோல் அடித்த பிளேயர் வந்து சாமி ஸ்மார்ட் 6 ஆக்சுவலி he was the player of the year in championship லாஸ்ட் இயர். ஆக்சுவலி அவர் மேலே கொஞ்சம் நிறைய வெயிட்டேஜ் இருக்கு கமிங் டு திஸ் நியூ சீசன். ஆக்சுவலி ஆல்சோ அவங்க விளாடுறதுமே நல்லா தான் இருக்குது இப்ஸ்விச் டவுன் விளாடுறது. ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஃபிக்சர்ஸ் லிவர்பூல் கூடயும் சிட்டி கூடயும் போட்டு அவங்க கான்ஃபிடன்ஸை ஃபுல்லாக டவுன் பண்ணி விட்டாங்க. அவங்க ட்ரான்ஸ்ஃபர்ஸுமே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஒரு நல்ல டாப் 6 யூத் செட்டப்லேருந்து நிறைய பிளேயர்ஸ் வாங்கியிருக்காங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மேன் சிட்டிலேருந்து லியாம் டெலாப்னு ஒரு ஸ்ட்ரைக்கர். அண்டு ஃப்ரம் செல்சி ஒமாரி ஹட்சின்சன். அவங்க செல்சி ஹட்சின்சன் எதுக்கு வாங்கினாங்க தெரியல. அவன் வந்துட்டு இத்தனைக்கும் அவனை வந்துட்டு ஆர்சனல் அகாடமியிலேருந்து வாங்கினாங்க. ஆர்சனல் வந்துட்டு ஒன்று நான் லோனில் அனுப்பி திருப்பி வாங்கி ஒன்று நான் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது. அவன் இல்லை நான் உடனே விளாட்ணுன்னு செல்சிக்கு போனான். செல்சி அவனை வாங்கி திருப்பி அவனை லோனில் தான் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எதுக்கு அவனை அவங்க வாங்கினாங்க, எதுக்கு அவன் அங்கே போனான், இதுக்கெல்லாம் ஒரு செல்சி ஃபேன் இருந்தால் நான் கேள்வி கேட்டு பதில் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு புரியக்கூடிய ஒரே ஆட்கள் அவங்க மட்டும் இருக்காங்க. அவங்களே எதுவும் புரியாமல் தான் சுற்றிட்டு இருக்காங்கன்னு தெரியல. நான் மோஸ்ட்டாக ஏதாவது ஆன்லைனில் ஏதாவது டிஸ்கஷன்லாம் பார்த்தா அவங்க மட்டும் வந்துட்டு மூச்சு விட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நாங்கள் ஏன் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு ஆனாலும் நான் எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் டீம் கோல் கீப்பர் 5 வாங்கி வச்சுக்கிறாங்க. அதுதான் அவங்க அதே மாதிரி அவங்க எதை பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு பிளேயர் ஸ்கவுட்டிங்கோ இல்லை பிளேயர்ஸை எப்படி டார்கெட் பண்ணுறாங்கன்னு வந்துட்டு புரியல. மேபி இந்த சீசன் ஓகே, இப்போ புது மேனேஜர் வந்திருக்கான், மேனேஜர் ஏதாவது பிளேயர் சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிளேயர் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கினா ஓகே. பட் இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கினது எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தா அவங்க வந்துட்டு அப்படியே ட்விட்டரில் போயிட்டு அவன் இது இப்போது ஹார்டஸ்ட் ப்ராஸ்பெக்ட்னு போட்டு தேடி அவன் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லாம் இந்த மற்ற டீம்லாம் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பாரு. ஆக்சுவலி அது மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்க பண்ணுறது பார்க்க அப்படி தான் இருக்கு. ஐ திங்க் ரோமெலு லுக்காக்கு வந்து நேப்போலி போறாருன்னு நினைக்கிறேன். கடைசியாக பிடிச்சி தள்ளி விட்றாங்கன்னு நினைக்கிறேன். அவன் போயிட்டு 2 சீசன் திருப்பி வந்துடுவான் அவன். ஸோ அவன் நேப்போலி போனால் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கர் கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. ஆக்சுவலி அவங்க டாப் டார்கெட்டாக விக்டர் ஆசிமன் இருக்கார். ஆக்சுவலி விக்டர் ஆசிமன் ப்ரீமியர் லீக் எதிர்பார்க்கலாம். அதே மறுபடியும் அவங்க எதுக்கு அவனை இப்போ அவ்வளோ காசு கொடுத்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஏன்னா அவன் டீம் ஆல்ரெடி வந்துட்டு நிக்கோலஸ் ஜாக்சன் இருக்கான், கிறிஸ்டோஃபர் நkunku இருக்கான். 2 பேருமே வந்துட்டு சென்டர் ஃபார்வர்ட்ஸ். இப்போது அவன் எதுக்கு விக்டர் ஆசிமன் கொண்டு வந்தாலும் ஐ மீன் பிளேயர்ஸுக்கே ஜென்ரலி அவன் ஏன் வரேன் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குமான்னு தெரியல. விக்டர் ஆசிமன் ஆக்சுவலி வர்றது பிரச்சனை இல்லை. ஸோ பட்டு மற்ற 2 பிளேயர்ஸ் அவங்களுக்கு தான் பிரச்சனையே. இப்போ மோஸ்ட்டாக நிக்கோலஸ் ஜாக்சன், கிறிஸ்டோஃபர் நkunku வச்சும் ஆக்சுவலி மற்ற பொசிஷன்ஸ்லாம் கவர் பண்ணலாம். ஜாக்சன் இஸ் லிட்டரலி an out and out striker and young striker ஆக்சுவலி. ஸோ அவனுக்கு வந்து இதுதான் ஒரு நல்ல ஸ்டேஜ் ஆக்சுவலி ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி ஒரு ப்ரூவன் பிளேயரை கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஆக்சுவலி ஆசிமன் இஸ் ஒரு 20 கோல் ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ இவனா அவனான காம்படிஷன் வைக்கும் போது பிளேயிங் 11ஸில் இருக்க கண்டிப்பாக வந்து அவன் தான் இருப்பான். ஆக்சுவலி விக்டர் ஆசிமன் தான். ஸோ கண்டிப்பாக நிக்கோலஸ் ஜாக்சனோட டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஹேம்பர் ஆகும். ஸோ தெரில, ஹை சான்சஸ் இருக்குது ஆக்சுவலி விக்டர் ஆசிமன் வரத்துக்கு செல்சிக்கு.
சொல்ல முடியாது. மேபி ஆர்சனல் கூட வாங்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் ம் பண்ணும்போது. பிகாஸ் பட் நான் ஆர்சனல் வந்துட்டு நீட் ஸ்ட்ரைக்கர் ஆக்சுவலி. பட் இல்லை பட் ஆர்சனல் அவ்வளோ மணி வந்துட்டு கொடுத்து ஸ்ட்ரைக்கர் வாங்குவாங்களா அப்படின்னு வந்துட்டு எனக்கும் டவுட் தான். அதுங்க காசு கொடுத்து. ஏன்னா இப்போவே பார்த்தா 3 ஸ்ட்ரைக்கர்ஸ் இருக்காங்க ஆல்ரெடி. ஹாவர்ட்ஸ் இருக்கான், கேப்ரியல் ஜெசூஸ் இருக்கான், அண்டு எடி இன்கெட்டியா வந்துட்டு செல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. அவனும் இன்னும் இருக்கான். அவனை விற்றா மேபி இன்னொரு எய்தர் ஒரு ஸ்ட்ரைக்கரோ இல்லை ஒரு அட்டாக்கரோ வாங்க வாய்ப்பு இருக்குது. மேபி இப்போ ஜஸ்ட் நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். லைக் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வந்து தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் எடி இன்கேத்தியா. ம் ஸோ மேபி இன்கேத்தியாவை செல் பண்ணால் யாராச்சும் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 80 மில்லியன் 70 மில்லியன் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் ஆக்சுவலி. மேபி அதுதான் அரௌண்ட் 30 வாய்ப்பு இருக்குது. அதுதான் அவங்க ப்ளஸ் எடி இன்கெட்டியா செல் பண்ணணும்னா வந்துட்டு வேல்யூவேஷன் இவங்க வந்துட்டு 35 மில்லியன் மேலே வேணும், அவ்வளோ வேணும் அப்படின்னு இவங்க 30 மில்லியனாவது மினிமம் வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ அதுவும் ஒரு பிரச்சனை. ஏன்னா மற்ற கிளப் வந்துட்டு அவ்வளோ கொடுத்து அவனை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களான்னு பார்த்தா பெருசாக எனக்கு தெரிஞ்ச எந்த கிளப்பும் இல்லை. ஸோ அது ஒரு பிரச்சனை. ஸோ பட் எனக்குமே வந்துட்டு பர்சனாக கேட்டால் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணுமான்னு கேட்டால் வேணாம். அதுக்கு பதிலாக ஒரு விங்கர், ரஃபேல் லியாவோ மாதிரி ஒரு விங்கர். ஆக்சுவலி போன சீசன் வரைக்கும் பெட்ரோ நெட்டோ வந்துட்டு டார்கெட்டாக இருந்தான். பட் அகைன் அவனுமே வந்துட்டு இப்போ இன்ஜுரி ரெக்கார்டு வந்துட்டு அவனுக்கு பார்த்தா ரொம்ப நல்லா இல்லை. போன சீசன் அவன் வந்துட்டு எல்லா சீசனுமே வந்துட்டு நிறைய கேம் மிஸ் பண்ணுவான் இன்ஜுரி ஆகி. ஸோ 1 வீக்கில் என்ன பெருசாக நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் மேபி ஒரு அட்டாக்கர் வந்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆஃப் த விண்டோவில் இந்த யூரோஸ்லாம் நடக்கக்குள்ள ஆக்சுவலி விண்டோவுக்கு முன்னாடி யூரோஸ்லாம் நடக்கக்குள்ள தேவர் இன்ட்ரெஸ்டட் இன் ஜெர்சி ஆக்சுவலி. பட் அது கிராஜுவலாக கூல் டவுன் ஆகிடுச்சு. தென் ஜெர்சி ஏசி மிலன் கிட்டேருந்து மேன் யுனைடெட் ஹைஜாக் பண்ணாங்க. அதான் நம்ம பார்த்தோம் ஆக்சுவலி. ஐ திங்க் ஆஸ்டனுமே ஒரு செட்டில்டு டீம் தான் லைக் மேன் சிட்டி. ஒரு 2 டீம் ஆக்சுவலி ஒரு செட்டில்டாக இருக்காங்க. ஒரு 2 மேட்ச் நடந்திருக்கு ஆக்சுவலி இந்த சீசனில். இது நடந்ததை வச்சு பார்க்கக்குள்ள லிவர்பூலுமே ஒரு மாதிரி செட்டில்டாக தெரியுறாங்க. அவங்க நியூ மேனேஜர் வந்து இஸ் மேக்கிங் திங்ஸ் ஹேப்பன். ஆமாம் ஆக்சுவலி இந்த சீசன் வந்துட்டு நிறைய டீம்ஸ் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஆக்சுவலி. சீசன் டாட்னாமும் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கானுங்க அவங்க. ப்ளஸ் கொஞ்சம் டீமும் ஒரு மாதிரி ஜெல்லாகி விளையாட ஆரம்பிக்குது இப்போது. அதே மாதிரி யுனைட்டடுமே வந்துட்டு போன சீசனோட இந்த ஃபஸ்ட்டு 2 மேட்ச் வந்துட்டு ரொம்பவே நல்லா ஆடினாங்க. ஒரு வாட்டி ஒரு டாப் 4 ரேஸே வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யுனைட்டட்லுமே ஒரு டெப்த் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் சென்டர் பேக்கில் அட்டாக்கிங் டீமே என்னதான் குவாலிட்டி பிளேயர்ஸ் இல்லைனாலுமே ஒரு பிளேயர் டெப்த்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட சின்ன பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டு. அதுவுமே அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு தான். கேசிமீரோ பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த மேட்ச் அவ்வளோதான் ஆக்சுவலி. அதே மாதிரி ஆக்சுவலி நியூ காசல் கூட இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. அவங்களுக்கு வந்துட்டு இந்த சீசன் வந்துட்டு இதுவே இல்லை யூரோப்பியன் காம்படிஷன். ஸோ அது வந்துட்டு பெரிய லக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பெருசாக சைனிங் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் தான் ஆடுவாங்க அவங்க. நிறைய மேட்ச் இருக்காது. மேபி இது டொமஸ்டிக் கப் எப்போயாவது வரும், எஃப்ஏ கப்போ EFL கப்போ. அது தவிர்த்து அவங்க வாரத்துக்கு ஒரு மேட்ச் ஆடும்போது அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக ஆடுவானுங்க. ஸோ அவங்களோட கேமுக்கு வந்துட்டு அது ரொம்பவே பெரிய லக்கு. யூரோப்பியன் காம்படிஷன் எதுவும் இல்லாதது. அது அதர் ஆஸ்டன் வில்லானா மேபி அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக் ஆடணும், ஆடி முடிச்சுட்டு வாரத்துக்கு 3 மேட்ச் ஆடும்போது அதுவும் அவங்க பிளேயர்ஸ் சில பேர் டிஎல்எம்என்ஸு லியான் பெய்லிலாம் வந்துட்டு நல்ல இன்ஜுரி ரெக்கார்டு இருக்குது, அடிக்கடி இன்ஜுரி ஆகணுங்க. ஸோ வாரத்துக்கு 3 கேம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமான்னு டவுட்டு தான் ஆஸ்டன் வில்லா. சிமிலர்லி ஃபஸ்ட்டு சூர்யா சொன்ன மாதிரி பிரைட்டன் டாப் 4 எதிர்பார்க்கலாம் இந்த சீசன். ஆஸ்டன் வில்லா லாஸ்ட் சீசன் மாதிரி ஒரு கிளப்போட டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஸ்டைல் ஆஃப் பிளே
என்னதான் மேனேஜர் மாறினாலும் பிளேயர்ஸ் மாறினாலும் ம் அது அவங்க காட்டுறாங்க ஆக்சுவலி. அதெல்லாம் ஒரு டாப் டீம்ஸில் தான் இருக்கும் ஆக்சுவலி. ஒரு ஆர்சனல், ஒரு யுனைடெட், அந்த மாதிரி டீம்ஸில் தான் வந்து தெரியும் ஆக்சுவலி. இப்போ அந்த பிரைட்டன் அவங்க கொண்டு வராங்க ஆக்சுவலி அவங்களோட யூத் செட்டப்லேருந்து. ஸோ இந்த சீசன் அவங்கள நிறைய எதிர்பார்க்கலாம். ம் ஒரு டாப் டீம்ஸ் கூட அவங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து டாப் டீம்ஸை அப்செட் பண்ணுறத இந்த சீசன் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்குவாட் டெப்த்துமே நல்லா இருக்கு. ஆமாம் பிகாஸ் நேற்று அவங்களுமே மேட்ச் வந்துட்டு அவங்க அட்டாக் வந்துட்டு ஆமாம் டீசன்ட். ஐ மீன் அதாவது வெல்பேக் வந்துட்டு ஒரு 32 வயசு 33 வயசு ஆகுது. ஆனால் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். பட் அவங்க சிஸ்டமில் வந்துட்டு அவன் இவ்வளோ பர்ஃபெக்டாக அவன் ஒரு சிஸ்டமில் அவன் செட் ஆகிருக்கான் அப்படின்னா இது பிரைட்டனோட சிஸ்டம் மட்டும்தான். ஈவன் அதே மாதிரி ஆவரேஜ் ஒன் மேஜர் பிளேயர்ஸ் கூட. ட்ரான்ஸ்ஃபர் மிஸ் பண்ணிட்டோம் நினைக்கிறேன். மேன் சிட்டி சைன்டு குண்டோவர் அண்ட் ஃப்ரீ. ஆ ஆக்சுவலி அவர் பேச வந்து மாட்டேன். பார்சிலோனா டூர் போயிட்டு அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காரு ஒரு சீசன். ஐ திங்க் ஏதோ ஸ்பெயினுக்கு டூர் போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காரு. போயிட்டு ஆக்சுவலி இது யாருமே எதிர்பார்க்கல. புவர் பீப்புள் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டான் அவன். நேற்று மேட்ச்லையுமே அவர் டெபியூ பண்ணாரு. அது ஆக்சுவலி ஒரு நல்ல சைனிங் குண்டோகான். இன்னும் மிட்ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா டெப்த் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன். பிகாஸ் சில்வா ஸ்டார்ட் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சில்வா எப்பவுமே இதுவாக தான் இருப்பான். வித் ரொட்ரி வந்துட்டான்னா மிட்ஃபீல்டு சார்ட்டட் அவுட் எனக்கு தெரிஞ்ச சிட்டி. நாட் டு ஃபர்கெட் அவங்க கிட்ட இன்னொரு ஒரு மிட்ஃபீல்ட் பிளேயர் இருக்காரு, மேத்யூஸ் நுனேஸ்ன்னு. உல்ஸ் கிட்டேருந்து வாங்கினாங்க. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு கிரேட்டர் டெப்த் ஆக்சுவலி. ஸோ பெப்பை பொறுத்த அளவுக்கு 2 சீசன் அந்த பிளேயர் பெஞ்சில் உட்காந்தாலுமே 3வது சீசன் வந்து he will turn them into a world class player actually. ஆமாம். ஆனால் அது கால்வின் பிலிப்ஸோட இதில் நடக்கலை. தெரிஞ்சு ஜாக் கிரீலிஷ்க்கும் நடக்கலைன்னு நினைக்கிறேன். ஆமாம் கால்வின் பிலிப்ஸ் ஆக்சுவலி ஆமாம் இன்ஜுரி அது ஒன்று. பட் அவன் வந்துட்டு லெஸ்டரில் சாரி லீட்ஸில் இருந்தப்போ இருந்த அந்த கேம் வந்துட்டு அவன் கிட்ட அது ஆமாம் இன்ஜுரி போயிட்டு வந்துட்டு மேபி கேம் அடி வாங்கிருச்சு என்னமோ தெரியல. பட் அது என்னமோ உண்மைதான். ஆனால் அவங்க மெயினாக அவன் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ சொன்ன மாதிரி அந்த ராட்ரியோட ஒரு பேக்கப் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அவனோட ஆக்சுவலி அந்த ப்ரொஃபைலே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டே வந்துட்டு ரொம்ப ட்ரை. எனக்கு தெரிஞ்சு வேறு யாரோ இருக்காங்க பார்த்தா பார்சிலோனா கிட்ட ஃப்ரெங்கி டே அவங்க இருக்கான். ஆனால் அகெயின் அவனும் வந்துட்டு கடைசியாக எப்போ விளாட்னான்னு எனக்கு தெரில. யூரோஸும் ஆடல இன்ஜூர்டு. இப்போவும் அவன் பார்சிலோனாக்கும் வந்துட்டு அவன் கன்சிஸ்டண்ட்டாக ஆடுவானான்னு எனக்கு தெரில. பட் அதை தவிர்த்து தெரிஞ்ச அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுங்கிற ப்ரொஃபைலே கொஞ்சம் இப்போ லோ ஆயிட்டு வருதுன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரூனோ கிரிமேரஸ் ஃப்ரம் நியூகாசல் he has a good chance for City. ஆமாம் ஆனால் ஒரு ரோட்ரி மாதிரி ஒரு பிளேயர் ஆக்சுவலி. ஆல்சோ நியூகாசலும் வந்துட்டு அவனை வித்தாகணும். ஏன்னா இது எஃப்எஃப்பி இதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதுதான். பட் அகெயின் அந்த பொசிஷனே வந்துட்டு இப்போது கரண்ட்லி ரொம்ப ஒரு ட்ரையாக இருக்குது. ஏன்னா பெருசாக அவ்வளோ பேர் சொல்லிக்கிற மாதிரி பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா இல்லை. ஒரு சில டீம்ஸ் கிட்ட தான் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான பிளேயர்ஸ் ரியல் மேட்ரிட் கிட்ட இருக்காங்க, சுவாமெனி. அது தவிர்த்து வேறு ராட்ரி தவிர்த்து வேறு பெருசாக அந்த பொசிஷன் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தா இல்லை. யங் பிளேயர்ஸ் யாரும் அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை நினைக்கிறேன். ஏன்னா சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருக்கோம். இந்த சர்ஜியோ புஸ்கெட்ஸ் ஆகட்டும், கான்டே ஆகட்டும், லிவர்பூலுக்கு ஃபெபினியோ சூப்பராக பண்ணியிருக்கான். ஸோ அந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் மாதிரி அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டு வந்து நல்லா இருந்தால் அந்த டீமோட கோரே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் அவங்க போன சீசன் வந்துட்டு நல்ல வேளை நாங்கள் ரைஸ் வாங்கிட்டோம். பட் அது தவிர்த்துன்னு பார்த்தா செல்சியில் ஆக்சுவலி 2 பேர் ரோமியோ லாவியா அண்ட் கைசேடோ 2 பேருமே வந்துட்டு நல்ல சென்டர் மிட்ஃபீல்டர்ஸ்.
ஆனால் அண்ட் லேட்டஸ்ட் நியூஸ் கைசேடோவும் பார்த்தா ரோமியோ லாவியா வந்து அவுட் ஃபார் ஃபியூ வீக்ஸ்னு நினைச்சேன். ஆமாம், 2 பேருமே வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இன்ஜூர் ஆகிட்டே இருக்கானுங்க. அதே மாதிரி கைசேடோவும் இன்னைக்கு வந்துட்டு ஏதோ இன்ஜுரின்னு நினைக்கிறேன் மேட்ச்சில். இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஒரு சிடிஎம் பார்த்தோம் ஆக்சுவலி. ஆஸ்டன் வில்லா சைன் பண்ணாங்க எவர்டன் கிட்டேருந்து. அமது ஒனானா ஆமாம், அவனுமே ஒரு நல்ல ஒரு ப்ராமிசிங் அந்த பொசிஷனில். அவன் யூரோஸில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணான் அவன். ஆமாம், நிறைய டாப் டீம்ஸ் கூடலாம் கனெக்டில் இருந்தான் ஆக்சுவலி, லைக் லிவர்பூல் அண்ட் யுனைடெடு. பட் ஆஸ்டன் வில்லாக்கு வந்து அந்த ஒரு சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட் வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்துருச்சு இந்த வருஷம் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோவில் ஆக்சுவலி. இன்னொன்று ஷாவ் நெவஸ் பிஎஸ்ஜி, அவனே ஒரு ஒரு நல்ல சிடிஎம். அண்டு இப்போ ரீசெண்டாக யூரோஸில் ஜெர்மனிக்காக ராபர்ட் ஆண்ட்ரிச், அவனுமே ஒரு நல்ல சிடிஎம். ஸோ மார்க்கெட்டில் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. நம்ம அதர் லீக்ஸ்ன்னு பார்க்கக்குள்ள இந்த லாலிகாவில் ஆக்சுவலி அட்லெட்டிகோ மேட்ரிட் ஆக்சுவலி அவங்க சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. இப்போ இவன் வேற கார்னர் கேலகர் வேற சைன் பண்ணியிருக்காங்க. சிட்டி கிட்ட இருந்து அல்வாரஸையும் வாங்கிட்டானுங்க. ஆமாம், அதான் இது. ஆமாம், அதுவுமே நல்ல சைனிங் தான். பட் ஆமாம், இந்த வாட்டி மேபி லாலிகா வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி ஐ மீன் ரியல் மேட்ரிடுக்கு 2 பேரும் கூட கம்பீட் பண்ண முடியுமான்னு தெரியல பார்சா அட்லெட்டிகோவால். பட் எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மெத்து தான் நினைக்கிறேன். ரியல் மேட்ரிட் கூட வந்து ரியல் மேட்ரிட் வந்து ரொம்ப டாப். அது வந்து ஒன் சைடாக தான் போகும் லலிகான்னு நினைக்கிறதே ஒரு மெத்து நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ரியல் மேட்ரிட் மேட்ச் பார்த்தேன். ஒன்றும் அவங்க நினைச்ச அளவுக்கு போல ட்ரா தான் பண்ணாங்க. ஸோ அந்த டீம் இன்னும் எல்லாமே புது பிளேயர்ஸ், எல்லாமே டீம் பிளேயர்ஸாக இன்னும் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்சாவுமே ஆக்சுவலி ஆன்சி ஃபிளிக்கு அடியில் நல்லா விளாட்றாங்க. நேற்று மேட்சுமே அவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. ஸோ அவங்க கிட்ட இருக்க ஒரு யங் பிளேயர்ஸ்க்கு வச்சுக்கிட்டு அவங்க ஒரு டீம் ஆக்சுவலி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷம் லீக் ஜெயிப்பாங்களான்னு பார்த்தா அது டவுட் ஆக்சுவலி. பட் நெக்ஸ்ட் இயர் தே ஹேவ் குட் சான்ஸ் ஆஃப் வின்னிங் த லீக் பார்சா. ஆக்சுவலி நான் வந்துட்டு ரியல் மேட்ரிட் வந்துட்டு ஏதாவது கோச் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஆன்சிலோட்டி நல்ல கோச்சாக இருந்தாலுமே வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இப்போது கரண்ட் டாப் கோச்சஸ் யாராவது அவங்க கண்டிப்பாக டார்கெட் பண்ணி ஆகணும் நெக்ஸ்ட்டு வர கோச்சஸ். நான் வந்துட்டு கண்டிப்பாக ஷாபி அலோன்ஸோ வந்துட்டு டார்கெட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஃபார்மர் பிளேயர் வேறு. பட் அகெயின் அவங்க அது பண்ணல. அவங்கக்கிட்ட பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாலும் வந்துட்டு லைக் அந்த எல்லா பிளேயர்ஸையும் ஒன்றா ஆட வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்க ஒரு கோச்சை டார்கெட் பண்ணணும். கோச்சுன்னு சொல்லும் போது ஐ திங்க் திஸ் இஸ் பெப் கார்டியோலாஸ் லாஸ்ட் சீசன் ஐ கெஸ். இப்படிதான் எல்லா அது சீசனும் இன்னும் சொல்கிறீங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. அவனும் போகிற மாதிரி தெரில. இந்த சாவடிக்கிறான் எல்லாரையும். இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்குள்ள அதை பற்றி கேட்டதுக்கு நான் இன்னும் எதுவுமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல, நீங்களா தான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லிட்டு இருந்தான். he might leave but I don't think he will. ஆனா அதே மாதிரி கெவின் டி ப்ரூய்னாக்கு இதான் லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் மோஸ்டா சிட்டிக்கு. because he has so many offers from Saudi leagues. ஆமாம், ஈவன் எடர்சன் கூட அதான் சொல்லிட்டு இருந்தாங்க போயிடுவான் அப்படின்னு. சிட்டி அதுவும் ஆக்சுவலி பார்க்கணும். சிட்டி வந்துட்டு இன்னொரு கோல் கீப்பர் கூட அவங்க நெக்ஸ்ட்டு சைன் பண்ணும் வேறு. ஆமாம், இந்த சீசன் இந்த மார்க்கெட் ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலி எடர்சன் கன்ஃபார்மாக போயிடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சிட்டிக்கு வந்து ஒரு கோல் கீப்பர் ஆப்வியஸ் சைனிங்காக இருந்துச்சு. பட் சீசன் ஸ்டார்ட் பண்ணோன்னு என்னாச்சுன்னு தெரியல, அதுவுமே கூல் டவுன் ஆகிடுச்சு. கம்மிங் இன் டு தி சீசன் சிட்டி ஒரு மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்டில் ரொம்ப சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க. இது எந்த சீசனும் இப்படி நடந்ததில்லை ஆக்சுவலி. ஸோ இந்த சீசன் ஆக்சுவலி தே ஆர் ஸோ சைலண்ட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட் ஆக்சுவலி. அவங்க ஏன் கோல் கீப்பர் சைன் பண்ணலன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. பிகாஸ் தே ஹேவ் பேக்கப் ஃபார் எடர்சன். ஒர்டேகா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணான் எடர்சன் இல்லாதப்போ. ஸோ they didn't need a goalkeeper for this season particularly. So might be next season.
ஆமாம், அதான் எடர்சன் போனால் கண்டிப்பாக அவங்க வந்துட்டு இமீடியட்டாக டார்கெட் பண்ணணும். ஸோ டார்கெட் பண்ணாதே மேபி எடர்சன் போக மாட்டோம். ப்ளஸ் கோல் கீப்பர்ஸ்க்கு வந்துட்டு அவங்க ரொம்ப வருஷம் விளாட்லாம். ஜென்ரலாக பார்த்தா அவங்க பீக் ரீச் பண்ணுறதே 30 இயர்ஸ் மேலே தான் ரீச் பண்ணுவாங்க. ஒரு 36 37 வரைக்கும் நார்மலாக விளாடுவாங்க. ஸோ எடர்சனுக்கு அது வந்துட்டு அவ்வளோ வயசுலாம் ஆகலை இன்னும். இன்னொரு 2-3 சீசன்ஸ் கூட அவன் இன்னும் டாப் ஃபார்மில் இருப்பான் கண்டிப்பாக. பட் சப்போஸ் அவன் போகிறான் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அவன் வந்துட்டு கோல் கீப்பர் ஏதாவது டார்கெட் பண்ணி ஆகணும். ஈவன் ஆர்சனலுமே வந்துட்டு ஆரன் ராம்ஸ்டேல் விற்கிறதா சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவன் வந்துட்டு ஆப்வியஸாக அவனுக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா அவனுக்கு 23-24 வயசு தான் ஆகுது. பிக்ஃபோர்டு போயிட்டா அவன் தான் இங்கிலாண்டுக்கு அடுத்து கீப்பராக வரணும். ஸோ ஆப்வியஸாக அவன் அதுவும் ஃபஸ்ட் டீம் குவாலிட்டி தான். கண்டிப்பாக வேறு ஏதாவது கிளப்பு போனால் அவன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவான் மெயின் லெவலில். ஸோ ஆப்வியஸாக ஆரன் ராம்ஸ்டேல் விற்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். விற்றா ஆக்சுவலி நாங்களும் வந்துட்டு அவனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாங்கணும், இன்னொரு பேக்கப் கீப்பர். சொல்லுவோம். ஆரோன் ராம்ஸ்டேல் சவுத்தாம்ப்டன் போகிறதா இருந்துச்சு. பட் சவுத்தாம்ப்டன் வேறு யாரோ கோல் கீப்பர் சைன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி. ஸோ இப்போதைக்கு ஆரோன் ராம்ஸ்டேலுக்கு இருக்க ஒரே சாய்ஸ் வந்து லோன் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ அதுக்குமே வந்து ஆர்சனல் நிறையா கண்டிஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஆமாம், அதுவும் ஏன்னா அவனை நாங்கள் வாங்கினதே 35 மில்லியனுக்கு வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல ப்ளஸ் அவன் ரொம்ப யங் ஃபார் கோல் கீப்பர். 25 இயர்ஸோ 24 இயர்ஸ் தான் ஆகுது அவனுக்கு. இது வந்துட்டு அவனுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் வந்துட்டு அசால்ட்டாக அவன் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு ப்ரைம் ரீச் பண்ணுவான். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் மினிமம் கேரியராக அவன் கையில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக விற்கணும்னு பார்த்தா ஆர்சனல் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு தான் விற்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவனை விற்கிறது ஈஸியாக இருக்குமா எனக்கு தெரில. மேபி அப்படியே விற்றாலும் நியூ கேசல் அந்த மாதிரி டீமுக்கு மேபி யாராவது வந்தால் வாய்ப்பு இருக்கு. இல்லை, நியூ கேசல்கிட்டையுமே ஒரு லாங் டேர்ம் கோல் கீப்பர் நிக் போப் இருக்கார். பட் நிக் போப்புக்கே ஆக்சுவலி வயசாகலை, ஆல்மோஸ்ட் 31 சம்திங். நான் ஆக்சுவலி லிங்க்ஸ் பார்த்தேன் நியூ கேசல் இன்ட்ரெஸ்டடுன்னு. பட் அகைன் நியூ கேசலால் வாங்க முடியாது பிளேயர்ஸு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அவங்களே எது ப்ரூனோ இல்லைன்னா அலெக்சாண்டர் ஈசாக்கை விற்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ விற்பாங்களா இல்லை இது நெக்ஸ்ட் சீசனுக்குள்ளேயா எனக்கு தெரியல. ஸோ அதை தவிர்த்து பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் வீக் டெட்லைன் டே வருது. ஸோ ஒரு 1 வீக்கில் என்ன நடக்கும்னு கண்டிப்பாக தெரியாது. லாஸ்ட் டே கூட ஏதாவது நல்ல சைனிங் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லா சீசனுமே டெட்லைன் டே அன்னைக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுப்பானுங்க. இப்போ இருக்க டீம் நிலைமையில் ஆக்சுவலி யார் டைட்டில் ஜெயிப்பான்னு எதிர்பார்க்குறீங்க? ஆர்சனல். சரி, எப்படி வச்சுக்கீங்க? யார் டாப் 4? ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல். 4வது பிளேஸ் தெரியல, மேபி டாட்னம். சூர்யா ப்ரோ, உங்களுக்கு? ஆப்வியஸ்லி சிட்டி ஃபர்ஸ்ட், ஆர்சனல், லிவர்பூல் 4th பிளேஸ் தான் எனக்கு தெரிஞ்சு டைட்டாக போகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஐ வாண்ட் பிரைட்டன் டு கம். நீங்கள் சொல்லுங்க. யுனைடெட் ஃபேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சனல், சிட்டி, லிவர்பூல், டாட்டனம், 5th பிளேஸ் தான் யுனைடெட் நான் வைக்கிறேன். டீம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா? இல்லை, அவங்க ஆக்சுவலி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலி அவங்க சிஸ்டமில் அவங்க செட் ஆகிறதுக்கு ஆக்சுவலி இன்னும் ஒரு 3-4 மேட்சஸ் ஆச்சு வேணும் ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு லிவர்பூல் கூட வர ஆடுறாங்க. ஸோ அது இல்லாமல் நிறைய இன்ஜூரிஸ் வர வருது. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப வச்சுக்கல. பட் ஆக்சுவலி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது யுனைடெட் வந்துட்டு டாப் 4 வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. மேபி இப்படி வேணால் வச்சுக்கலாம். மேபி என்ன சொல்கிறது, இப்போ இருக்க சமயத்தில் நான் ஒரு 5th பிளேஸ் சொல்லுவேன் ஒரு யுனைடெடுக்கு. ஆஸ் த சீசன் ப்ராக்ரஸஸ் ஒரு நம்ம சொன்னோம்ல ஃபஸ்ட்டே, டாட்னம் கிட்ட டெப்த் இல்லை, அவங்கக்கிட்ட யாராச்சும் இன்ஜுரி ஆச்சுன்னா அவங்க தே வில் ஷோர்லி டவுன் கிரேட். ஸோ அந்த சமயத்தில் வேணுன்னா யுனைடெட் ஒரு 4th பொசிஷன் வர வாய்ப்பு இருக்குது. பட்டு இன்னைக்கு செல்சி மேட்ச் பார்த்தோன்னே அவங்களுமே ஒரு ப்ராமிசிங்காக இருப்பாங்களோன்னு தோணுது.
பிகாஸ் அவங்க கிட்ட இருக்க ஒரு கிரேட்டர் செட் ஆஃப் பிளேயர்ஸில் வந்து அவங்க கிட்ட இருக்க ஒரு கிரேட்டர் செட் ஆஃப் பிளேயர்ஸில் அவங்க ஒரு 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 சர்டன் செட் ஆஃப் ஒரு 11ஸ் ஒரு சூஸ் பண்ணி அவங்க மூவ் ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் என்சோ மரேஸ்க்கு அவங்க கோச்சுமே ஒரு நல்ல கோச் ஆக்சுவலி. ம் ஸோ பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது யா அந்த 4th to 8th பிளேஸ் வந்து ரொம்பவே டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அந்த பிளேஸுக்கு தான் சண்டை போட்டுப்பாங்கன்னு ம் தோணுது. பிரைட்டன், வெஸ்ட்ஹாம், ஆஸ்டன் வில்லா, யுனைடெட், செல்சி இவங்களுக்குள்ள தான் அந்த காம்படிஷன் நடக்குமோன்னு எனக்கு தோணுது. அது போக நியூ காசல் இருக்கான். ப்ளஸ் ஆக்சுவலி ஆமாம், நிறைய இந்த ஒரு கிறிஸ்டல் பேலஸுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வெஸ்ட்ஹாம் அதான். ஸோ அந்த 4th to 8th பிளேஸ், ஆமாம், யூரோப்பியன் ஸ்பாட் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்தோம் ஒரு ஃபஸ்ட்டு 2 கேம் வீக்ஸ் எல்லா டீமும் எப்படி விளாடுறாங்க, எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ நெக்ஸ்ட் வீக் முடிய போகுது. ஸோ டெட்லைன் டேக்குள்ளே எந்தெந்த டீம் வந்துட்டு எங்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். மேபி பார்ப்போம் பண்ணுறாங்களா இல்லையான்னு. ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சால் அப்போ வேணால் இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ எந்தெந்த டீம் என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி ப்ளஸ் இதுவும் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் பிரேக். ஸோ அதுக்கடுத்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்டார்ட் ஆகும் அடுத்த மாதம். ஸோ ஆப்வியஸ்லி அது கண்டிப்பாக பார்க்கணும். திங்க் இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டீம்ஸ், நிறைய கிளப்ஸோட ஃபேன்ஸ் ஜாயின் பண்ணால் மேபி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவும் கிடைக்கும். அதான் ஒரு பெட்டர் பெர்ஸ்பெக்டிவ், நிறைய ஒப்பீனியன்ஸ், நிறைய ஒரு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு டாபிக்ஸ் கூட நிறைய கிடைக்கும். ஸோ ஃபர்தர் பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோடு ஏதாவது நெக்ஸ்ட் வீக்கு. அதான். ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நிறைய பேர் ஆக்சுவலி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மற்ற டீம்ஸோட ஃபேன்ஸோ இல்லை மற்ற லீக்ஸ் பார்க்குறவங்க, இப்போது சில பேர் ஒன்லி ப்ரீமியர் லீக் தான் பார்ப்பாங்க, சில பேர் ஒன்லி லா லீகா தான் பார்ப்பாங்க. ஸோ பட் எல்லாருமே இருந்தாங்கன்னா மற்ற லீக்ஸ் பற்றியும் பேசலாம், மற்ற காம்படிஷன்ஸ் பற்றியும் பேசலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பேசணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரோஷன் ஆட் பண்ணுவாங்க வாட்ஸ்அப் குரூப்பில்.